அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் உங்களுக்கு தெரியும். நம்ம கத்திரிக்காய் பார்த்துட்ருக்கோம். ஆனால் இது வந்து கொத்து கத்திரி ரகம், பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு கொத்து கத்திரி. நாம் பெரும்பாலும் கத்திரிக்காய் அப்படின்னாக்கா ஒரு மாதிரி நீல நிறத்தில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கத்திரிக்காய் பச்சையாக இருக்கும். இது சுவையும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இன்னும் ஒன்று, இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா வந்து கொத்து கொத்தாக லைனாக ஒரு 4-5 காய்ச்சிருக்கும். இல்லை ஒரு சில இதில் 1-2 காய்க்கும். ஆனால் இது ஒரு கொத்துலேயே 5-8 காய் வரைக்கும் காய்க்கூடிய ரகம். இது கொஞ்சம் பராமரிப்பு இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி வந்து கம்மியாக காய்ச்சிருக்கு. இல்லைனா நம்ம நல்லா பராமரிக்கிறப்போ ஒரு கொத்துலேயே 5-6 காய்களுக்கு மேலே காய்க்கும். நம்ம நார்மலாக கத்திரிக்காய் செடியில் ஒவ்வொரு இலையோட கணுக்கள்லேயும் தான் ஒவ்வொரு காய் பார்ப்போம். ஆனால் இது ஒவ்வொரு கொத்துலேயுமே 2-3 காய்களுக்கு மேலே தான் இருக்கும். இது கொஞ்சம் நீளமாகவே இருக்குதுங்க. வந்து சுவை ரொம்ப நல்லா இருக்குது. மாடி தோட்டம்லாம் வச்சுருக்கவங்க வைக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு கத்திரிக்காய் ரகம் தான் இந்த பச்சை கொத்து கத்திரி. அப்புறம் வந்து நீல கொத்து கத்திரி கூட இருக்குது. நீங்கள் அது கூட வச்சுக்கலாம். கத்திரிக்காய் சுவைக்கு மட்டும் இல்லைங்க, அதில் மருத்துவ குணமும் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் நாங்கள் இந்த கத்திரிக்காய் எல்லாம் பறித்து அடுத்து ஒரு வாரம் கூட இருக்காது, அதுக்குள்ளே மறுபடியும் காய்கள் விட ஆரம்பிச்சது. இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த காய்கள் பார்த்திங்கன்னா நிறையவே காய்ச்சிருக்கு மறுபடியும். சரிங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.